ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் எம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் நீங்கள் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான குழம்பாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல முட்டையை வேக வைக்க போகிறோம். முட்டை வேக வைக்கிறதுக்காக இப்போ நான் இட்லி பாத்திரத்தில், இப்போ நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஆவி கட்டுவோம்ல, அது போல் ஒரு இட்லி தட்டு வச்சு ஆவி கட்டிக்கலாம். இப்போ அந்த தட்டு மேலே சின்ன சின்ன கிண்ணங்களாக உங்களுக்கு எத்தனை முட்டை நீங்கள் வேக வைக்க போகிறீங்களோ அத்தனை கிண்ணங்கள் எடுத்து இது போல் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு கிண்ணத்துலேயும் முட்டையை இது போல் உடச்சி ஊற்றிடலாம். 4 முட்டையை இது போல் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இது போல் உங்களுக்கு தேவையான முட்டையெல்லாம் எடுத்து நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் இது தாராளமாக வெந்து வந்துடும். முட்டையை நம்ம இது போல் ஆவி கட்டி வேக வைக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே தெரியுது பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இது போல் தொட்டு பார்த்தா போதும், கையில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா இப்போ சூடாகி வந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடுச்சுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்கிறதுனால இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா இது போல் வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்து இதை நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கட்டும். இது வதங்கி வர நேரத்தில் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இது போல் பாதி தக்காளி கட் பண்ணியும் பாதி தக்காளி அரைச்சும் சேர்க்கறதுனால இந்த தக்காளி இது நல்லா வெந்து வந்துடும். அது இல்லாமல் நல்லா வதங்கியும் வந்துடும். இப்போ நல்லா இது ஈஸியாக வதங்கி வரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளியோட கலர்லாம் நல்லா மாறி வரட்டும். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தக்காளியில் புளிப்பு இருக்குல்ல, அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லா தான் இருக்கும். நான் இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த தக்காளியோட பேஸ்ட்டு ஈரம் இருக்குல்ல, அதுலேயே நம்ம கலந்து விட்டோம்னா இந்த மிளகாயோட நெடிலாம் நல்லா குறைஞ்சி வரும். இப்போ நல்லா இந்த மிளகாய் நெடி குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடணும். இந்த நேரம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தல இந்த முட்டையை அதை எடுத்து இது போல் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ சுலபமாக இந்த முட்டையை எடுக்க வருது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு முட்டையாக எடுத்து இது போல் குழம்புல சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுடுவோம். இதை நல்லா அப்படியே இந்த முட்டையோடு சேர்த்து இந்த கிரேவியெல்லாம் நல்லா கலந்து வரட்டும். அப்போ தான் இந்த டேஸ்ட் எல்லாம் இந்த முட்டையில் நல்லா ஏறும்.
அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த குழம்பு எடுத்து இந்த முட்டை மேலே அப்படியே நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த முட்டையில் இந்த கிரேவி நல்லா ஏறி நல்லா டேஸ்ட்டாகவும் மாறும் நமக்கு. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி செஞ்சுட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும். முட்டை குழம்பு செஞ்சிங்கன்னா இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணிங்க பாருங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.